நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் 2025 மத்தியமா தேர்வு நடக்க இருக்குது, ஹிந்தி தேர்வு. அந்த தேர்வுக்கு ஏற்கனவே மத்தியமாவில் ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்ட் பேப்பர்லேயும் நாங்கள் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். இப்போ ஏற்கனவே 7th ரோமன் ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 8th ரோமன் பார்க்குறோம். அது ஃபுல்லாக இதுலேருந்து பார்த்தாவே இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 5 இருக்குது. இந்த மொத்தம் டோட்டலாக 2 கொடுப்பாங்க. இதில் 5ல் 1 வரும், இந்த 5ல் 1 வரும். இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்சியபத்திலே அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக மாற்றுக, பாசிவ் வாய்ஸை ஆக்டிவாக மாற்றுக, செய்வினை செய்யப்பாட்டு வினையாக, செய்யப்பாட்டு செய்வினையாக மாற்றுக அப்படின்னு அந்த டாப்பிக்கில் தான் வாட்சின்னு சொல்லி கொடுத்து. இப்போ தமிழ் எப்படி செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுகன்னு சொல்கிறோம். அதே போல் தான் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி அது செய்யப்பாட்டு வினை. திருக்குறள் யாரால் இயற்றப்பட்டது, அது செய்வினை. அதே போல் தான் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 மார்க்கு. இதுக்கு சாய்ஸ் வராது, 2 தான் கொடுப்பாங்க. அப்போ 2மே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் மோத்தி இனி யக் காம் கியா, மோத்தி இந்த வேலையை செய்தான். கியா அப்படின்னா அந்த வேலையை செஞ்சிட்டான். அப்போ மோத்தி இந்த வேலை செய்தான். இது செய்வினை. இப்போ இது செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நே வந்திருக்கு. அப்போ மோத்தியால், யாரால் இந்த வேலை செய்யப்பட்டது, மோத்தியால் செய்யப்பட்டது. அப்போ சே அப்படின்னா ஆள்னு அர்த்தம். சே அப்போ நேக்கு பதிலாக என்ன பண்ணுனீங்க, சே போட்டுக்கணும். மோத்தியால் யக்கு காம்கியா, அப்படியே அந்த யக்கு காம்கியா எடுத்து அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல கயா நீங்கள் சேர்த்திக்கணும். கயா அப்படிங்கிற ரூட் வரப்புனால இங்கே ஆர்பின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அப்போ இந்த யாரால் அந்த வேலை செய்யப்படும், மோத்தியால் செய்யப்பட்டது. ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேங்கே, ஆகிய ஆஜ்னா இன்று எங்களால், ஹம் அப்படின்னா 2-3 பேர் இந்த மாதிரி எங்களால் இன்றைக்கி ரொட்டி தயார்படுத்த முடியவில்லை, ரொட்டி எங்களால் செய்ய முடியலை அப்படியே. அப்போ ஹம் யா, அப்போ ஹம்மு பதிலாக என்ன வரும், ஆஜ் ஹம் சே. அப்போ ஹம்முனா நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல யாரால் செய்ய முடியல, எங்களால். அப்போ இந்த இடத்துல ஹம்மு அப்படியே பார்த்து எழுதி இந்த சே போட்டுக்கிறோம். அப்போ ஹம்மு என்ன வரும், ஹம் சே. இன்னைக்கு எங்களால் ரோட்டி நகி பனாயி ஜாயேகி. இப்போ ரோட்டி அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெண்பாலை குறிக்குது, ஃபீமேலை குறிக்கிறதுனால அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இங்கேருந்து ஜாயேகி, அதனால தான் இங்கே கீ கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல அதனால தான் இங்கே பனாயி, எங்களால் இன்றைக்கி ரொட்டி தயார் பண்ண முடியவில்லை. இந்த ஏங்கேன்ற இடத்துல ஈ போட்டுக்கிறோம். இந்த தயார்படுத்த முடியலை அப்படின்னு. தேர்ட் ஒன் சேகர் தின்மே நகி சோயா. சேகர் தின்மே அப்படின்னா இன்றைக்கு அவனால் அவன் இன்னைக்கு தூங்க முடியல. நகி சோயா, இன்றைக்கி அவனால் தூங்கவே முடியல. சேகர் சே. அப்போ இங்கே சேகர் அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்போ தின்மே இந்த இப்போ யாரால் தூங்க முடியல, சேகரால். அப்போ இந்த சேகரால், அப்போ சே நம்ம சேர்த்துக்கணுங்க. நே இங்கே இங்கே இருக்கான்னு பார்க்க தேவையில்லை. நீங்கள் நே இருந்தால் நே எடுத்துடலாம், சே போடலாம். இங்கே கொடுக்கலனாலும் அப்போ யாரால் அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியணும் மீனிங்க. அப்போ சே நீங்களே சேர்த்துக்கணும். அப்போ சேகரால், அப்போ தின்மை அப்படியே போட்டு நகி சோயா கயா. சேகரால் இன்றைக்கி அவனால் தூங்க முடியவில்லை. அப்போ இந்த கயா அப்படிங்கும்போது அந்த செயலை குறிக்குது. அவனால் இன்றைக்கி தூக்கமே அவனுக்கு வரல. வகு இத்தினி தூர் நகி சல் சக்தா. வகு இத்தினி தூர் அப்படின்னா இந்த இடத்துல வகு ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். இப்போ எப்படி இங்கிலீஷில் ஹீ ஷீ நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். ஆணி ஷீனா பெண்ணுன்னு சொல்கிறோம். ஹிந்தியில் எல்லாத்தையும் காமனாக ஒருத்தர் தான் வரும். ஆணுக்கு அதே தான் வரும், பெண்ணுக்கு அதே தான் வரும். இந்த இடத்துல என்ன டென்ஸில் வருது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த வகு இத்தினி தூர்னு இவ்வளவு தூரம் நகி சல் சக்தா. அப்போ சக்தா அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆணை குறிக்குது. அப்போ சவுண்டு ஆண். அதே சக்தி அப்படின்னா பெண்ணை குறிக்கும். அப்போ ஒருவனால் இவ்வளவு தூரம் அவனால் என்ன பண்ணி சல்லாம் நடக்கிறது. ஒருவனால் இவ்வளவு தூரம் அவனால் நடக்க முடியலை அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்கான். அப்போ இந்த வகு அப்போ உசுசே யாரால். அப்போ இந்த இடத்துல வகுக்கு பதிலாக என்ன பண்ணு நம்ம, உசுசே அவனால் இவ்வளோ தூரம் நடக்க முடியல அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும். வகுக்கு பதிலாக என்ன பண்ணு, யாரால் நடக்க முடியல, அவனால். அப்போ உசுசே அவனால், இத்தனை தூர் அப்படியே பார்த்து நகி இந்த சல் கொடுத்துருக்காங்க. அப்போ சலா, அப்போ சல்லுக்கு பதிலாக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. சலா ஜாத்தா அவனால் இவ்வளவு தூரம் அவனால் நடக்க முடியவில்லை.
அப்போ உசிசே மாற்றிக்கிறோம். இந்த அப்பன் மட்டும் இந்த இடத்துல சக்தா பதிலாக என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து இங்கே வந்து சா பதிலாக இங்கே ஜா போட்டுக்கிறீங்க, தா எடுத்து அப்படியே போட்டுக்கிறீங்க. அவனால் நடக்க முடியவில்லை. அப்போ ஜாத்தா. இங்கே இந்த ஜா சேர்த்துக்கணும், இங்கே உசிசே சேர்த்துக்கணும். இந்த சக்கை வந்து எடுத்துடணும். ஜோசப் நீ யக்கு சிட்டி லிக்கி. இப்போ வந்து ஜோசப் வந்து இந்த சிட்டி அப்படின்னா வந்து வந்து அவன் சிட்டின கடிதம், அவன் வந்து ஜோசப் இந்த கடிதம் எழுதினான். லிக்கினா வந்து எழுதினான். அப்போ யாரால் அந்த கடிதம் எழுதப்பட்டது? ஜோசஃபால். அப்போ இந்த நே வந்து என்ன சொல்லியிருக்கேன், சே போட சொல்லியிருக்கேன். அப்போ ஜோசஃபால். இந்த நேக்கு பதிலாக இங்கே சே போட்டுக்கணும். அப்போ ஜோசப் அப்படியே எழுதுறீங்க. நேக்கு பதிலாக வந்து சேர்த்திக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நேக்கு பதிலாக சே போட்டுக்கணும். ஜோசஃபால் யக்கு சிட்டி லிக்கி ககி. அப்போ இந்த ககின்னு ஏன் இப்படி இங்கே வந்தது அப்படின்னா வந்து இந்த சிட்டிங்கிறது பெண்பாலை குறிக்குது. அப்போ வந்து ஃபீமேலை குறிக்கிறதுனால வந்து கடிதத்துக்கு வந்து அப்போ ககி. அதனால் வந்து ஜோசஃபால் வந்து இன்றைக்கி கடிதம் எழுதப்பட்டது. அப்போ இந்த சேர்த்துக்கணும். இந்த இடத்துல ககி சேர்த்துக்கணும். அதில் செகண்ட் பார்ட் இதில் கொடுத்துருக்காங்க, ஆன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பாசிட்டிவ் வாய்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து மாற்றுறது. செயற்பாட்டு வினை செய்வினையாக மாற்றுக. ராம் சே ராவன் மாரா கயா. அப்போ வந்து ராம் சே, அப்போ ராமனால். அப்போ இங்கே சே கொடுத்துருக்காங்க. ராமனால் ராவன் கொல்லப்பட்டான். அப்போ கொல்லப்பட்டான் அப்படி என்ன டென்ஸில் வந்து கயான்னு வந்தாவே அது வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது. வந்து ராம் வந்து ராவனை கொன்றான். யாரால் கொல்லப்பட்டது? ராமனால். அப்போ வந்து இங்கே சே வந்ததுனால அப்படியே நம்ம மாற்றிக்கணும். இங்கே சே வந்ததுனால இங்கே நெய் போட்டுக்கணும். அப்போ ராவனை கொன்றான். அப்போ யாரை கொன்றான்? ராமனை. அப்போ அந்த கோன்றது இந்த இடத்துல வந்து உருபு எழுத்து. இப்போ வந்து தமிழில் வந்து உருபு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐன்னு சொல்லி வரும். ஐ ஆள் கூ இன் அது கண் சொல்லி தமிழில் வந்து வேற்றுமை உறுப்பு அதே தான் வந்து இந்த ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இங்கே கோ வந்தால் இங்கே வந்து ஐயின்னு அர்த்தம். அப்போ வந்து ராமர் வந்து ராவனை கொன்றான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கோ சேர்த்திக்கிறோம். அப்போ இந்த சேக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், அப்படியே நே போட்டுக்கிறோம், இந்த ராவன் போட்டுக்கிறோம். அப்போ கோ போட்டு இந்த இடத்துல வந்து மாறா. இந்த கயா வந்து நம்ம எடுத்துடுறோம் இந்த இடத்துல. செகண்டு அக்பாரோன் மீ கபரே சப்பி ஜாத்தி ஹைன். அக்பாரி அப்படின்னு செய்தித்தாள் வந்து செய்தித்தாள் கபரே சாப்பி ஜாத்திகை. செய்தித்தாள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காலையிலான செய்தித்தாள் வந்து இப்போ வீட்டுக்கு போடுறாங்க, கடையில் வாங்குகிறோம், இல்லை படிக்கிறோம்ல நியூஸ் பேப்பர்லாம், அதுதான் செய்தித்தாள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அக்பரோன் செய்தித்தாளில் கப்ரே சதி. அப்போ கப்ரே அப்படின்னு செய்திகள் வந்து பல செய்திகள் வந்து நம்ம பார்க்குறோம், இம்பார்ட்டன்ட் செய்திலாம். அப்போ வந்து கபரேன் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த மேற்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து நே சேர்த்திக்கிறோம். நே சேர்த்துட்டு கபரே சப்பி ஹைன். அப்போ இந்த இடத்துல வந்து ஜாத்தி வந்து எடுத்துகிட்டு மீதி வந்து இந்த மேற்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம நே சேர்த்துக்கிறோம், அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், அந்த ஜாத்தி வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ வந்து பன்மையில் வந்திருக்கு. பல பேப்பர்கள் வந்து செய்தித்தாள்கள் வருது. அது தேர்டு வந்து मुझसे दड़के उठा नहीं जाता. मुझसे தடுக்கே அப்படின்னா வந்து சடனாக விட்டா. சடனாக நம்ம தூங்கிட்டு இருப்போம், டக்கு நம்ம எந்திரிக்கிறோமில்ல, அதுதான் விட்டானா எந்திரிக்கிறது. முஜிசே என்னால். அப்போ முஜிசே என்ன இருந்தது, என்னால் வந்து சடனாக வந்து எழுந்திரிக்க முடியவில்லை. அப்போ நகி ஜாத்தான்னு கொடுத்து என்னால் சடனாக எந்திரிக்க முடியவில்லை. அப்போ வந்து முஜிசே அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து முஜிசேக்கு பதிலாக என்ன பண்ண, நம்ம மை போட்டுக்கணும். இந்த இடத்துல நல்லா நாம் முஜிசே வந்தால் மை மட்டும் போட்டு அப்படியே இங்கே இந்த தடிக்கே ஏன்னா மை திடீரென்று நகி அப்படியே போட்டு திடீரென்று நகி இந்த உட்டா எடுத்துட்டு நகி போட்டு என்ன விட்டு சக்தா. இந்த ஜாத்தா வந்து என்ன வரும் இந்த இடத்துல, சக்தா. என்னால் வந்து திடீரென்று என்னால் வந்து எழுந்திருக்க முடியவில்லை, அதான் சக்தா. ஹம்சே அங்கிரேஜி நகி போலி ஜாத்தி. ஹம்சே இப்போ இந்த மேலே பார்த்தோம் முஜிசேன்னு பார்த்தோம். முஜிசே வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், மைன் நம்ம போட்டோம். இங்கே வந்து ஹம்சே வந்தால் அந்த இடத்துல வந்து ஹம் அப்படி மட்டும் தான் போட்டோம்.
ஹம்சே அப்படின்னா வந்து எங்களால், சேனா வந்து ஆள்னு சொல்லியிருக்கேன். எங்களால் ஆங்கிலம் பேச முடியவில்லை. எங்களால் வந்து ஆங்கிலம் வந்து போலி ஜாத்தி, எங்களால் வந்து ஆங்கிலம் வந்து பேச முடியவில்லை, பேச முடியாதே. அப்படி எப்படி வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அது ஜாத்தி. அப்போ வந்து ஹம்சே அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஹம்முன்னு சொல்லி மாறி இந்த சே விட்டுணும். அப்போ வந்து எங்களால் இந்த அங்கிரேஜி நகி போல் சக்தே, எங்கள் வந்து நம்மால். அப்போ வந்து எங்களால் இருக்குது. அப்போ வந்து எங்களால் அந்த இடத்துல ஹம் வந்தால் நம்மால் அங்கிரேஜி நகி போல் சக்தே, எங்களால் வந்து ஆங்கிலம் வந்து பேச முடியவில்லை. லாஸ்ட் வந்து கஹா जाता है कि यूरोप में गुलाम बेचे जाते थे. அப்போ வந்து கஹா ஜாத்தா, நான் போகிறேன். நான் என்னவென்றால் யூரோப்பில் வந்து எங்களை என்ன குலாம் பேச்சு, எங்களை வந்து அடிமையாக வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுதான் பேச்சு, அடிமையாக வச்சு எங்களை வந்து அங்கே வந்து விற்கிறாங்க. பேச்சுன்னு விற்கிறது. யூரோப்பில் வந்து எங்களை வந்து அடிமையாக வந்து வச்சு விற்கிறாங்க. ஜாத்தே. இப்போ வந்து ககா ஜாத்தா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ககத்தே, இந்த அப்படியே எழுதிட்டு நீங்கள் வந்து தே வந்து சேர்த்தினும். நான் ககத்தே ஹை, இந்த ஹை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ககா ஜாத்தாவுக்கு வந்து ககத்தே, இந்த தா வந்து தேவை மாறிடும். ககத்தேகை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னவென்றால் இந்த ககத்தே என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களால் என்ன சொல்ல முடியுது என்றால், கீன்னு அப்படியே அதை பார்த்து எழுதிட்டு யூரோப்புமே குலாம் பிக்கித்தேத்தே, யூரோப்பில் வந்து எங்கள் அடிமையாக இருக்கிறவங்களை, குலாம்னு வந்து அடிமைன்னு அர்த்தம், அடிமையாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து விற்கின்றனர். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பேச்சேன்னு இருக்குது, இந்த பேச்சே ஜாத்தேன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ண இந்த இடத்துல பிக்கித்தேன்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணணும். இது வந்து மாறிடும் இந்த இடத்துல, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் நிறையா போட்டுட்டு வரோம். இதை பார்த்தீங்களா நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு கமெண்ட்ஸில் ஒன்று போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.